காரியத்திலே ஆணவ திருப்பி ஆணவ திருப்பி அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆணவ திருப்பி ஆணவ திருப்பி தின்பதும் அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதும்
நீயோ கன்னிப்பருவம் நீங்கி மங்கள் பருவம் அடைந்து விட்டாய். அப்படியா? காலகாலத்தில் தனியில் செல்லக்கூடாது. உனக்கு திருமணத்தை முடிக்க போகிறேன். அண்ணா வாழ முடினா எனக்கு என்னடா வயசாயிடுச்சு திருமணம் சொல்றீங்க? இதுதான் திருமணம். அண்ணா உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். அண்ணா உனக்கு தான் திருமணம். அண்ணா வாழ முடினா அண்ணா முதல்ல நுழைந்து விட்டோம். நம்ம வீட்டுக்கு அழகாக வண்டி வேண்டும். அன்னைக்கு அழகாக ஆள் கொடுத்து பெருக்க வேண்டும். அண்ணா சொல்லுமா அண்ணா வெக்கப்படாத சொல்லு. அண்ணா நான் அவனால திருமணம் செஞ்சிருப்பேன். என்னுடைய மகனை ஆமாண்ணா. என் மகனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை என்னவென்று அழைக்க வேண்டும்? மாமா சொன்னா பாரு, கிண்டல் பண்றா பாரு. அண்ணா ஒரு விளையாட்டு தானே சொன்னேன். அப்படியா? ஆமா. உனக்கு எப்ப ஏதாவது திருமணத்தை முடிக்க போகிறேன்? எப்படி அண்ணா? அங்கேயிடத்திலே உள்மனமாக்கி உனக்காகவே ஆசை. அங்கரத்திலே நிலை உன்னை வடித்தேன் பூவாலம் அருவி தனியாக என் ஆசை தங்கச்சியே நீ வாழ என் அன்பு தங்கச்சியே நீ வாழ என் அன்பு தங்கச்சியே நீ வாழ அண்ணனின் வார்த்தை பொறுப்புடன் கேட்டு இறப்புடன் நடந்தால் போதும் அம்மா. என் அன்பு தங்கையே நீ வாழ அது மட்டுமில்லையம்மா, என்னண்ணா? நம்ம வசதியா இருக்குன்னு நினைக்கவே கூடாது. அப்படிங்களா? 10 வருஷம் வாழ்ந்தவரும் கிடையாது, 10 வருஷம் கட்டவரும் கிடையாது. அப்படிங்களா? அதனால எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிண்ணா? நம் வீட்டிலே இருப்பதை வைத்து சிறப்புடன் நடந்தால் அதுவே நமக்கு போதும் அம்மா. என் அன்பு தங்கையே நீ வாழ அண்ணா தந்தை நமக்காக எதிர்பார்த்திருப்பார். ஆமாண்ணா. ஐயோ, இல்ல ஆனந்தம் விளையாடும் வீடு உந்தன் அருமை மகன் பாடலை கேளு ஆனந்தம் விளையாடும் வீடு
ஆனந்தம் விளையாடும் வீடு உந்தன் அருமை மகன் பாடலை கீழே ஆனந்தம் விளையாடும் வீடு தாடானை என்னை பெயர் சூட்டி வளர்த்தால் மகன் என்று நினைத்து தாளாட்டி வளர்த்தால் அவர் என்ன தாய்தான் நான் அவர் பிள்ளைதான் ஆனந்தம் விளையாடும் வீடு